வணக்கம். இது நம்ம கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா முளைக்கீரை கூட்டு பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிளான கூட்டு தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீ பிளானிங் பண்ணிட்டேன். இதில் முளைக்கீரையை நல்லா நறுக்கி உப்பு மஞ்சள் பொடியை போட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசணும். ஏன்னா கீரையில் மண் இருக்கும். அதெல்லாம் அலசி வடிகட்டி எடுத்துட்டு இந்தமாரி கல்ச்சட்டி ஒன்றில் போட்டுண்டு உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதில் போட்டுக்கோங்க. போட்டுண்டு இதில் உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டுண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிய வேக விடணும். நல்லா மசிய வெந்த உடனே தோரம்பருப்பு, வேக வச்ச தோரம்பருப்பு அதில் போட்டு தேவையான அளவுக்கு நம்ம போடணும். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஜலம் வச்சுருக்கேன் நான். இந்த பெருங்காய ஜலத்தை இதில் விடணும். விட்டுட்டு நல்லா ஒரு கலரிட்டு இதில் குழம்பு வடை பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்பு வடாத்தை இதில் போட்டு நம்ம பொரிக்கணும். இந்த கூட்டு ஒன்றுமே இல்லை, சாம்பார் ரசம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அன்றைக்கி கூட இதை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். கீரை ஃபுல் ஃபைபர், நார்ச்சத்து உள்ளது. இது எல்லாரும் குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாம் சாப்பிடலாம். இதுக்கு எதுவுமே கரைச்சி விடணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. புளி கூட விட வேண்டாம். வேணுங்கிறவா இந்த கீரை வேகும்போது ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுட்டு கூட வேக விடலாம். வேக விட்டுட்டு இப்போ இந்த குழம்பு வெந்த உடனே இப்போ இந்த கீரை ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கரண்டி ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சுடுங்க. மசிச்சுட்டு இதுமாரி குழம்பு கருடா ஆயத்தில் போட்டு வச்சிருக்கிறவா குழம்பு கருடாத்தை பொரிச்சு அதில் போடணும். இப்போ குழம்பு கருடா பொரிஞ்சிருக்கு போடட்டும். எந்த கீரையில் வேணாலும் இது பண்ணலாம். இந்த மெத்தடில் பண்ணலாம். நிறைய மெத்தடில் பண்ணலாம். ஆனால் இதுவும் ஒரு மெத்தட். இந்தமாரி கீரை இந்தமாரி பண்ணுறது இது ஒரு மெத்தடு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு புளி ஜலங்கள்லாம் விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்தமாரி குழம்பு வடம் பொரிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாம் தாளித்து போட்டணும். ஜீரகம் எல்லாம் தாளித்து போட்டணும். இப்போ இதில் நான் கீரையை அலசி பிழிஞ்சு போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். உப்பு, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டு பெருங்காய ஜலத்தையும் விட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறம் இதில் துவரம்பருப்பை போட்டு இப்போ நமக்கு குழம்பு வடம் கொதிச்சு கொடுத்து இப்போ இந்த குழம்பு வடத்தை தூக்கி இந்த கீரையில் போடணும். இது இறக்கி வச்சா கூட நல்லா 1 ஹவருக்கு இது சூடு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதில் இருக்கிற சூடு இப்போ இந்த குழம்பு வடத்தை இதில் நம்ம போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதே எண்ணெய் எல்லா எண்ணெயும் கொட்டணுன்றது கிடையாது. எண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணினாலே போதும். இப்போ நம்ம கடுகு தாளிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல் இந்தமாரி கட் பண்ணி அஞ்சரை பெட்டியில் இதுமாரி போட்டு வச்சுட்டேன்னா நம்ம அந்த நேரத்துக்கு துள்ளி போட்டு அவசியம் இல்லை. இந்தமாரி இது பண்ணிட்டு இதை தூக்கி இது பொரிஞ்ச உடனே இதில் தூக்கி அதில் கொட்டிட்டாக்க கீரை ரெடி ஆகிடும். இது முளைக்கீரை பருப்பு அப்படின்னு சொல்லுவா. இது தோரம்பருப்புலையும் பண்ணலாம், உளுத்தம்பருப்புலையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு தோரம்பருப்பு போட்டிருக்கேன். இது நெய் தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது. இதுக்கு சாதாரணமாக இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலும் உங்கள்கிட்ட என்ன ஆயிலும், செக்கு ஆயிலோ என்ன இருக்கோ இதுமாரி சவந்த உடனே இதில் கொட்டிடுங்க. இது அவ்வளோதான். இந்த கீரை ஆயிடுச்சு. இதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் இந்தமாரி கீரையை பண்ணிட்டாக்க இந்தமாரி எடுத்து இந்தமாரி இப்படி பண்ணிட்டாக்க நல்லா சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். இது ஃபுல் ஃபைபர் உள்ள பொருள். நீங்களும் பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க.